ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஈஸியான ஒரு வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோவக்காய் ஃப்ரை அதை எப்படி செய்யுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கோவக்காய் ஃப்ரைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரியட்டும். கடுகு சோம்பு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு அதை கூட கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்குவோம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா வதங்கட்டும். நான் ஒரு 1/4 கிலோ கோவக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து கழுவிட்டு போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இது வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த காய் வேகிறதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த காய் முழுகிற அளவுக்கு ஊற்றினா போகிறோம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இந்த காய் வேகட்டும். இதை மூடி வேக வைப்போம். வேகட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். கோவக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துக்கும். இதுலேயே கொத்தமல்லி தலையை தூக்கும். நல்லா வறுத்து விட்டுக்கும். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி இருக்குல்ல, இதை கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்குவோம். இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துடுங்க. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி இருக்கு. இதை நல்லா ட்ரையாக வறுத்துக்கும். இப்போ நல்லா ட்ரையாக இருக்கு. இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அதனால் மீடியமில் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்து விடுவோம். இப்போ கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அருமையான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிடுவோம். இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுவோம். இதை இப்படி ரவுண்டாக மட்டும் இல்லாமல் நீட்டமாக கூட கட் பண்ணி போட்டு வறுக்கலாம். இந்த கோவக்காய் ஃப்ரை தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், அது மட்டும் இல்லாமல் இதையே சாதத்தோட கூட கலந்து சாப்பிட்லாம். இந்த கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அருமையான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.